வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது கீரை ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா? பொன்னாங்கண்ணி கீரை. இது கொஞ்சம் பொடியாக இருக்கும். அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இலசாக இருக்கிற இலைகள் அப்படின்ட்டு ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அது சரியாக வேகலைன்னா நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இலசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 3-4 வாட்டியாவது வாஷ் பண்ணணும். ஏன்னா மண் டஸ்ட் இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வெறும் பூண்டு, வெங்காயம், பெப்பர் இது போட்டு தான் இது செய்ய போகிறேன். டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான கீரை. அதனால் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. கண்ணை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னா அடிக்கடி இந்த கீரையை வந்து சாப்பிட்லாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கீரைனாலே அயன் கண்டென்ட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். அதனால் ஒரு கீரையும் ஒரு சமயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை எப்போவும் ஸ்பெஷலாக தான் கிடைக்கும், எல்லா டைமும் கிடைக்காது. அது கிடைக்கும் போது அது வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சதை கட் பண்ணியிருக்கேன். பூண்டும் பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இது எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் வதக்கி வேக வச்சு செய்யணும், அவ்வளோதான். இந்த கீரையை வந்து நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சும்மா கையிலேயே அப்படி கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம். கத்தி வச்சு பொடியாக நறுக்க வேண்டாம். ரொம்ப பொடியாக நறுக்குனா சத்துக்கள் போயிடும். அதனால் வந்து நம்ம சும்மா அப்படி நான் அப்படி ஒன்று பாதியமாக அப்படி கையிலேயே பிச்சுக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் சும்மா ஒரு கொஞ்சோண்டு ஒரே ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கலாம். எண்ணெயில் வதங்கட்டும் நல்லா. அது வெங்காயம் வதங்கி வரும்போது பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதில் பூண்டையும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். ரொம்ப கலர் மாறணும் இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். சும்மா அது கீரையும் சேர்த்து லைட்டாக அது வெந்து வந்தால் போதும், எல்லாமே சேர்ந்து, அவ்வளோதான். அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா. கீரை வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப கட் பண்ணக்கூடாது, மூடி வச்சு வேகக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது பக்குவம் அந்த மாதிரி. இப்போ அந்த கீரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படியே அது வதங்க பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆகிடும். எல்லா கீரையும் அப்படி தான். கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சமாக நான் பெப்பர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் நான். உப்பு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி போதும். இது அப்படியே வேகட்டும். நான் மூடி வைக்கல, அப்படியே தான் வேக வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா போதும், கீரை ரெடி ஆகிடும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அந்த பெப்பரோடைய டேஸ்ட்டு, அந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் நான் பிசைஞ்சு சாப்பிடுவேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.